சென்னையில் தெருநாய்களின் தொல்லை கட்டுப்படுத்த முடியாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 2021 முதல் 2024 வரை சென்னை மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி நகரில் 1,80,000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் உள்ளன. நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க 2021 முதல் தெருநாய்களை பிடித்து கருத்தொடை ஊசி மற்றும் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதன்படி 2025 வரையிலான 4 ஆண்டுகளில் பிடிக்கப்பட்ட 70,108 நாய்களுக்கு கருத்தொடையும் 88,086 நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. இந்த நாய்கள் அவை முன்பிருந்த இடத்திலேயே மீண்டும் விடப்படுகின்றன. அந்த நாய்களால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து அப்படியே தொடர்கிறது. தெருநாய்களை கண்காணிக்க அவற்றுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்படுகிறது. ஆனால் இதுவரை 1,47,000 தெருநாய்களுக்கு மட்டும் சிப் பொருத்தப்பட்டுள்ளது. 33,000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கண்காணிப்பு இன்றி திரிகின்றன. இவற்றுக்கிடையே 2024 முதல் தற்போது வரை 31,000க்கும் அதிகமானோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சி தரும் தகவல் பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. தெருநாய்கள் மட்டுமின்றி வீட்டு வளர்ப்பு நாய்கள் குறித்த தரவுகளும் கலக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சென்னையில் உள்ள சுமார் 1,00,000 வளர்ப்பு நாய்களில் 69,153 நாய்களுக்கே உரிமம் பெறப்பட்டுள்ளது. பலர் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு வகை நாய்களை வளர்ப்பதாகவும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்காக கருத்தொடை மையங்கள், நாய் பிடிக்கும் வாகனங்கள் மற்றும் நாய்களை பிடிக்கும் பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டங்களை மாநகராட்சி அதிகாரிகள் பட்டியலிடுகின்றனர். ஆனால் புதிய யோசனைகளும் அணுகுமுறை மாற்றமும் இல்லாமல் எளிய மக்களை நாய்க்கடி ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். எனவே நாய்க்கடி அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதன்மை முன்னுரிமைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.